ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி உலக அரசியலையே குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் ஒரு பரபரப்பான தகவலை பகிர்ந்துள்ளார். அதாவது, ஈரான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை அனுப்பியிருக்கிறது. அந்த பரிசு கைக்கு வந்து சேர்ந்ததுமே எனக்கு புரிந்துவிட்டது, நாம் சரியான ஆட்களுடன் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று டிரம்ப் கூறியது அனைவரையும் புருவம் உயர்த்த வைத்துள்ளது. அது என்ன பரிசு என்று டிரம்ப் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அது ஹார்மோஸ் ஜலசந்தி மற்றும் கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்டது என்பதை மட்டும் சூசகமாக தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 28 போர் தொடங்கியதிலிருந்து ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் உலக அளவில் பெட்ரோல் விலை தாறுமாறாக உயர்ந்தது. ஆனால் ஈரான் அனுப்பிய இந்த விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு கிடைத்த அடுத்த நாளே ஈரானின் மின் நிலையங்கள் மீது நடத்த திட்டமிட்டிருந்த தாக்குதலை டிரம்ப் 5 நாட்களுக்கு ஒத்திவைத்துள்ளார். இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்று விசாரித்த போது ஈரான் தனது கடல் எல்லை வழியாக நட்பு நாடுகளின் கப்பல்கள் செல்ல அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈரானின் அதிஉயர் தலைவர் காமினி கொல்லப்பட்ட பிறகு அங்குள்ள தலைமை மாறிவிட்டதாகவும் இப்போதுள்ள புதிய தலைவர்களுடன் ஒரு சுமூகமான உடன்படிக்கைக்கு வர அமெரிக்கா தயாராகி வருவதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மத்தியஸ்தராக செயல்பட முன்வந்துள்ளதாகவும் டிரம்பின் மருமகன் ஜெரட் குஷ்னர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸட் மட்டும் நாங்கள் சமாதானத்தை விரும்பவில்லை, நாங்கள் குண்டுகள் மூலமாகவே பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று வேடிக்கையாக கூறியிருந்தாலும் அதில் ஒரு தீவிரத்தன்மை இருக்கிறது. ஆக ஈரான் கொடுத்த அந்த ரகசிய பரிசு உண்மையிலேயே போரை முடிவுக்கு கொண்டு வருமா அல்லது இது அமெரிக்காவின் ராஜதந்திரமா என்பது அடுத்த சில நாட்களில் தெரிந்துவிடும்.